Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம 12th Mathsல Chapter 1 அதாவது Applications of Matrices and Determinants வந்து பார்க்க போகிறோம். அதில் exercise 1.6 பார்க்குறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். Consistency of system of linear equations by rank method. அதாவது system of linear equations வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்னு ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். கன்சிஸ்டன்ட்னா அதாவது அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன் இருந்ததுன்னா அப்போ அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் நோ சொல்யூஷன் இருந்தது, அதாவது அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷனே இல்லைன்னா அப்போ அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு தியரம் பார்க்கலாம். Rouche-Capelli Theoremனா என்னன்னு பார்க்கலாம். A system of linear equations written in the matrix form as Ax equal to B is consistent if and only if the rank of the coefficient matrix is equal to the rank of the augmented matrix. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் அதாவது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி நம்ம எழுதும்போது அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவோன்னா இஃப் த ரேங்க் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், அதாவது இந்த ஏ மேட்ரிக்ஸ் இருக்கா இதுதான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், இதோட ரேங்க் வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸோட ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் நம்ம கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் augmented matrix. இப்போ சில ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைனா ரூல்ஸ் வந்து பார்க்கலாம். If there are n unknowns in the system of equations and rank of A equal to rank of augmented matrix equal to n, then the system is consistent and has a unique solution. அதாவது சப்போஸ் n unknowns வந்து கண்டுபிடிக்கணும், அதாவது x, y and z அப்படின்னு 3 unknowns வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அதே மாதிரி இப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு என், அதாவது நீங்கள் 3 unknowns கண்டுபிடிக்கும் போது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ அந்த சிஸ்டமை நம்ம கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஆஸ் அ யூனிக் சொல்யூஷன். இப்போது அடுத்த ரூல் பார்க்கலாம். இஃப் தேர் ஆர் n unknowns in the system ax equal to b and rank of a equal to rank of augmented matrix equal to n minus k where k is not equal to 0, then the system is consistent and has infinitely many solutions and these solutions form a k parameter family. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் n unknowns இருக்குது, இப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு n மைனஸ் கே இருந்துச்சுன்னா வேர் கே இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்போ அந்த சிஸ்டமை கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தி சொல்யூஷன்ஸ் ஃபார்ம் அ கே பேராமீட்டர் ஃபேமிலி. அதாவது சப்போஸ் 3 unknowns இருக்குது, இப்போ ரேங்க் வந்து உங்களுக்கு 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போது நம்ம எப்படி எழுதலாம், அதாவது n ஈக்குவல் டு 3, அப்போது 2 வந்து n மைனஸ் கே ஈக்குவல் டு 2. அப்போது கேயோட வேல்யூ என்ன, அதாவது 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2, அப்போது கேயோட வேல்யூ வந்து 1. அப்போது அன்னோன்ஸ் ஈக்குவல் டு 3, அதே மாதிரி ரேங்க் என்ன 2. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா the system is consistent and has infinitely many solutions and these solutions form a k parameter family. இங்கே k என்ன 1, அப்போ form a 1 parameter family. அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. In particular, if there are 3 unknowns in a system of equations and rank of A equal to rank of augmented matrix equal to 2, then the system has infinitely many solutions and these solutions form a 1 parameter family. In the same manner, if there are 3 unknowns in a system of equations and rank of A equal to rank of augmented matrix equal to 1, then the system has infinitely many solutions and these solutions form a 2 parameter family. அதாவது suppose unknowns equal to 3, அதே மாதிரி rank of A equal to rank of augmented matrix equal to 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ இந்த சிஸ்டம் வந்து infinitely many solutions, அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தி சொல்யூஷன்ஸ் ஃபார்ம் அ 2 parameter family. ஏன்னா n ஈக்குவல் டு 3, அதே மாதிரி n மைனஸ் கே ஈக்குவல் டு 1, அதாவது ரேங்க் ஈக்குவல் டு 1. இப்போது கேவோட வேல்யூ என்னென்னா 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1, அப்போ கேவோட வேல்யூ என்ன 2. அப்போது நம்ம ஃபார்ம் அ 2 parameter family அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதாவது 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 9, 2x minus 2y plus 2z equal to minus 18. Third equation வந்து 3x minus 3y plus 3z plus 27 equal to 0. இப்போ இதில் number of unknowns என்ன 3, ஏன்னா x, y, z தான் unknowns. அப்போ number of unknowns equal to 3. ஆக்சுவலி நீங்கள் ரேங்க் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரேங்க் எப்படி வருதுன்னா rank of A equal to rank of augmented matrix equal to 1 அப்படின்னு வருது, which is less than the number of unknowns 3. From the row echelon form, we get equivalent equations. ஏன்னா இந்த augmented matrix row echelon form transform பண்ண மூலியமாக தான்
இந்த ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? x minus y plus z equal to -9, 0 equal to 0, 0 equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா the equivalent system has one non-trivial equation and 3 unknowns. one non-trivial equation தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு 3 unknowns இருக்குது, x, y and z. அப்போ நம்ம y and z எப்படி எடுத்துக்கலாம்னா y equal to s அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி z equal to t அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும்? x minus y ஓட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம்? s plus z ஓட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம்? t equal to -9. அப்போ x வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்? x equal to -9 minus s அந்த பக்கம் போச்சுன்னா plus s plus t வந்து அந்த பக்கம் போச்சுன்னா minus t. அப்போ x equal to -9 plus s minus t. ஸோ xோட சொல்யூஷன் இது y equal to s and z equal to t. இப்போ பார்த்தீங்கன்னா s and t வந்து parameters, where s and t are parameters. அப்போ இந்த சொல்யூஷனை நம்ம என்ன சொல்லலாம்? 2 parameter family of solutions. ஏன்னா parameters என்ன? s and t. ஏன்னா number of unknowns என்ன? 3, rank வந்து என்ன? 1. அதாவது n minus k equal to 1. அப்போது k ஓட வேல்யூ என்ன? 2. ஏன்னா 3 minus 2 தான் 1. அதனால தான் s and t வந்து parameters, 2 parameters. இப்போது அடுத்த ரூல் பார்க்கலாம். if rank of a is not equal to rank of augmented matrix, then the system ax equal to b is inconsistent and has no solution. அதாவது ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இல்லைனா அப்போ இந்த சிஸ்டம் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, அதாவது அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்கன்சிஸ்டன்ட்னா அதுக்கு வந்து நோ சொல்யூஷன். இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.